பிரிந்த 25 ஆக்குகின்றான் அவன் ஆதியம் ஆருயிர் ஆக்குகின்றான் கர்ப்பக் கொள்கையுள் இருந்து ஆக்குகின்றான் அவன் ஆவது அறிந்தே. உயிர்கள் உலகில் பிறவி எடுக்கும் முன்பு அவற்றின் முன் ஜென்மத்தில் அவற்றை விட்டும் பிரிந்திருந்த 25 தத்துவங்களை ஒன்றாகச் சேர்த்து ஆதியாக இருக்கும் எமது ஆறுயிரான இறைவன் உயிரை உருவாக்குகின்றான். உடலுடன் கூடிய உயிர் இந்த உலகில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து அந்த கரு உருவாகும் போதே அதற்கு எவ்வாறு அந்த கர்ப்பப்பையின் உள்ளிருந்தே உடலுடன் கூடிய உயிரை உருவாக்கி அருளுகின்றான் இறைவன். Concepts 20 and 5 seep in by His grace. Concepts those departed from me in previous birth. Thus He creates, seated within the womb. He, the primal one, creates, knowing what I am to be. செய்கின்ற மூலத்தின் மேல் அங்கி அப்பு செரிகின்ற தானத்துச் செந்தாள் கொழுவி பொறை நின்ற இன்னுரை போந்தடை நாட பரிகின்ற பத்தெனும் பரஞ்செய்தானே. தியானத்தின் மூலம் உயிர்கள் 6 ஆதார சக்கரங்களில் முதலாவதான மூலாதாரத்திற்கு மேல் இருக்கின்ற சுவாதிஷ்டான சக்கரத்தின் அருகில் மூச்சுக்காற்றின் வெப்பமும் பித்த நீரும் கலந்து இருக்கின்ற கர்ப்பப்பைக்குள் சிவந்த சிறு கால்களோடு தலையையும் சேர்த்து உடலை வைத்திருக்கின்ற கருவை உடலில் இருக்கின்ற வெப்பமும் நீரும் சிதைத்து விடாதபடி பொறுமையோடு உயிருக்கு உயிராய் உடன் இருந்து பாதுகாக்கும் இறைவன் அந்த கரு வெளியே போக வழி தேடும்போது அது இன்னமும் வளர்ச்சி பெற்று முழுமழி அடைந்த பிறகே வெளியே போக வேண்டும் என்று அதற்கு தேவையாக 10 காலங்களை காலக்கெடுவாக வைத்து அந்த காலக்கெடு முடியும் வரை கருவையும் காத்து அதை தாங்கிக் கொண்டு இருக்கின்ற தாய்க்கும் அதன் பாரம் பாதிக்காதபடி பாதுகாத்து அருளுகின்றான் இறைவன். Fire and water surrounded the womb just above the Mooladhara. Fire and water, not to harm the outward destined womb, did He protect. The womb with the rosy feet awaited in the water-filled bag the Master's signal to proceed out. The Master who protected both the womb and the mothers. துன்புறு காலத்து இருவர் முன்பு ஊறிய துன்புறு பாசத்து உயர்மனை வானுளன் பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கையும் அன்புறு காலத்து அமைந்து ஒழிந்தானே. ஆணும் பெண்ணும் சிற்றின்பத்தில் கூடி மகிழ்கின்ற போதே அவர்களின் முன் ஜென்மம் வினைகளாலும் இவர்களுக்கு இந்த உயிர் பிறக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து அந்த உயிரினால் பெற்றவரும் பெற்றவரால் அந்த உயிரும் அடையும் துன்பத்திற்கு காரணமாக இருக்கும் பாசம் எனும் துயரமாகிய பந்தத்தால் கட்டி வைத்து அந்த உயிர் உலகில் எத்தனை காலம் வாழ வேண்டும் என்பதையும் அந்த உயிரின் பண்புகளையும் அந்த உயிரின் வாழ்க்கை முறையையும் முன்பே முடிவு செய்து ஆணும் பெண்ணும் அன்பாகச் சேர்ந்த போதே அதற்கு ஏற்றவாறு கருவை அமைத்து முடிக்கின்றான். Union in passion with this body. Union gave body that precious union of man and woman ordained by the Supreme. Alas, did He decide the fate of the offspring at the time of union. கருவை ஒழிந்தவர் கண்ட நாள் மூவேள் உருடன் உடலில் பொருந்துமற்றோரார் திருவின் கருக்குழி தேடிப் புகுந்த துருவம் இரண்டாய் ஓடி விழுந்ததே. 25 தத்துவங்களும் ஒன்றாகச் சேர்ந்து ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது உருவாகும் கருமுட்டை கருவாக மாறி அதுவே ஆண் பெண் என்கிற இருவகை உருவங்களாகவும் மாறுகிற உண்மையை பிறவியில்லாத நிலையை அடைந்த ஞானிகள் கண்டு உணர்ந்திருக்கின்றார்களே தவிர மற்றவர்கள் அல்ல. Those who escape the birth cycle, those who realize the concepts 25, those who see the truth that the womb gives birth to a man or woman according to destiny. Thus these few be the holy ones who know that it is a drama directed by the master craftsman.
விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி ஒழிந்த முதல் ஐந்தும் ஈரைந்தோடேரி பொழிந்து புனல் பூதம் போற்றுங் கரணம் ஒழிந்த நுதல் உச்சி உள்ளே ஒளிந்ததே. கரு உற்பத்தியில் 25 தத்துவங்களும் அடங்கியிருக்கும் முறையில் முதலில் ஆணிடமிருந்து ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியங்களும் சேர்ந்து பெண்ணின் கருப்பைக்குள் செல்லும் போது 5 பூதங்களும் அந்தக்கரணங்களும் சேர்ந்து கருவிலிருந்து குழந்தையாகும் போது 5 புலன்களும் சேர்ந்து அந்த குழந்தை பிறக்கும் போது ஆன்மா உருவ மத்தியில் சென்று மாயையால் தன்னை மறைத்துக் கொள்கிறது. மற்ற 24 தத்துவங்களையும் உயிர் அறியவும் உணரவும் முடியும். கருவில் 5 புலன்கள் கிடையாது. உடல் முழுமையடைந்த பிறகு 5 புலன்கள் தன் வேலையை செய்கின்றன. Into the fetus head the concepts found their way. Into the head they say the concepts go astray. When they unite the concepts in all, then it is that Shiva's light in the fetus forehead does fall.